Totally Happy channel. இன்னைக்கு வந்து நான் ஒரு ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். என்ன ஒர்க்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் ரொம்ப ஈஸியான ஒர்க் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்ஷன் ஜாப். ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் நீங்க கரெக்ஷன் பண்ண போறீங்க. அண்ட் இது வந்து முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க பார்ட் டைம் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க ஃபுல் டைம் பண்ணலாம். அண்ட் முக்கியமா டாலர்ஸ்ல வந்து ஏர்ன் பண்ண போறீங்க. இது வந்து ரொம்ப ஜெனியூனான வெப்சைட். இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு தான் அவங்க உங்களுக்கு பணம் தராங்க. ஐயோ எனக்கு கரெக்ஷன் பண்ண தெரியாது, இது எனக்கு ட்ரைனிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட ரொம்ப சிம்பிள். அதுல நீங்க கூகுள்ல இருந்தே பண்ணலாம். அது கூட நான் எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். ரொம்ப ஈஸியா இந்த ஒர்க்கை நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் நீங்க வந்து இதுக்கு ஒர்க் பண்ண போறீங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2000 to 4000 rupees வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஒரு 5 pages 6 pages அந்த மாதிரி தருவாங்க. சோ அது முடிச்சோடனே நீங்க உங்க பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டினியூஸா பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு பார்ட் டைம் தான் பண்ணணும்னா நீங்க பார்ட் டைம் ஒர்க்கா கூட ஒரு ப்ராஜெக்ட், வீக்லி ஒரு ப்ராஜெக்ட் இல்ல மந்த்லி ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கூட உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். இது சூப்பர்வான ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப். இதுக்கு வந்து என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து 18+ இருந்தாலே போதும். ஜஸ்ட் 18+ இருந்தாலே போதும். இதை தவிர அவங்க வேற எந்த கண்டிஷனுமே கேட்கல. உங்க குவாலிஃபிகேஷன் பத்தி அவங்க கேட்க போறது இல்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கேட்க போறது இல்ல, எதுவுமே கேட்க போறது இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சின்ன டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். அது கூட எப்படி ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ அந்த டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டாலே போதும், உங்க ஒர்க் வந்து இம்மீடியட்டா ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட் எடுத்துக்கீங்களோ அவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இது கேர்ள்ஸ் பாய்ஸ் எந்த ஏஜ் லிமிட் இல்லாத மாதிரி நான் சொன்ன மாதிரி யார் வேணாலும் இந்த ஒர்க்கை பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ண போறீங்க. வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல். இந்த மாதிரி சூப்பர்வான அப்டேட்ஸ்க்காக என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்திருக்கேன். அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் ஓபன் ஆயிடும். சோ இதுதான் நம்ம பார்க்க போற வெப்சைட். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஜாயின் அவர் ப்ரூஃப் ரீடிங் டீம்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ப்ரூஃப் ரீடிங் தான் பண்ண போறீங்க. ஐயோ ப்ரூஃப் ரீடிங்கா ரொம்ப பெரிய கஷ்டமான டேர்ம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் கரெக்டட் பேப்பர் தருவாங்க. அங்க நீங்க பாத்துக்கலாம். இவங்க வந்து சென்டென்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி அவங்க வந்து திருத்தி இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். அதே பார்த்து நீங்க வந்து அதை படிச்சு பார்த்து அவங்க எப்படி கரெக்ட் பண்ணிருக்காங்களோ அதே சாம்பிளை பார்த்து நீங்க உங்க ஒர்க் வந்து பண்ண போறீங்க. அவங்க சாம்பிள் கூட கொடுத்துருவாங்க. சோ எங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அவங்க வந்து பாயிண்டர்ஸ் கொடுத்துருவாங்க, என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் கூட ஈஸியா சொல்லிடுவாங்க. சோ நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க கரெக்ட் பண்ணா போதும். இது வந்து ரொம்ப பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் கூட தேவையில்லை. ஜஸ்ட் கூகுள் யூஸ் பண்ணி கூட நீங்க ரொம்ப ஈஸியா இங்க பண்ணிடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன ஜாப்னு பார்த்தலாம். ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரிமோட் பொசிஷன்ஸ் அவைலபிள் கொடுத்திருக்கு. சோ நீங்க ஃபுல் டைமும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க வேணும்னா எனக்கு பார்ட் டைம் போதும்னு நினைச்சீங்கன்னா அது மட்டும் கூட நீங்க பண்ணிக்கலாம். Thank you for your interest in applying for an at-home proofreading position with proofreadingservices.com. We hire part-time and full-time proofreaders னு கொடுத்திருக்கு. You are welcome to apply from any country. So உலகத்துல நீங்க வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து பே ரேட்ஸ் எப்படி தராங்கன்னு பாத்தீங்கன்னா $19 to $46 per hour தராங்க. சோ இங்க வந்து per hour கணக்கும் நீங்க எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ப்ராஜெக்ட் வைஸ் கூட நிக்கலாம். சோ இதுதான் ஹையஸ்ட் பேன்னு அவங்க சொல்றாங்க. இந்த டாலர்ஸ் வந்து எப்படி அவங்க பாப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கஷ்டமான ஒர்க் ஈஸியான ஒர்க் அதை பொறுத்து உங்க மணி கூட இன்க்ரீஸ் ஆகும். Flexible hours, work when you want, right from your living room in any time zone. சோ எந்த டைம்ல வேணாலும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். Great colleagues, connect with some of the world's top English proofreaders. So நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம், உங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம், அதெல்லாம் கூட நீங்க பண்ணிக்கலாம். Apply below. Apply to be an online proofreader. இந்த லிங்க் இது இருக்கு பாருங்களா, இந்த ரெட் பட்டன், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் preliminary applicant டெஸ்ட் இருக்கு. இது வந்து 20 மினிட்ஸ் ஆகும் இந்த டெஸ்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்ல கூட சீக்கிரமா நீங்க முடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. உங்க நேம், இமெயில், லொகேஷன், ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை நீங்க வந்து ஈஸியா பினிஷ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் உங்க மொபைல்ல கூட நீங்க இதை பாத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்க வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸா இருக்கு. சோ நீங்க ஒரு 10 மினிட்ஸ்ல இதை வந்து நீங்க காப்பி பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிட்டு கூகுள்ல போய் இந்த ஒரு கொஸ்டினும் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து சொல்லக்கூடாது, அதனால ஜஸ்ட் நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். இதே கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணி கூகுள்ல பேஸ்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிடும். இல்லாட்டி சாட் ஜிபிடில கேட்கலாம், இந்த மாதிரி எந்த ஏஐ டூல்ல வேணாலும் கேட்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் கூகுள்ல கேட்டா கூட போதும், இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 to 4 சென்டென்ஸ் ரைட்டிங் சாம்பிள். ஜஸ்ட் உங்க இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. உங்க you're listed your city above. What should someone who's considering moving to your city know? Be specific. So அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஏதாவது உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டெஸ்ட் பண்றாங்க. என்ன கேட்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க சிட்டி நீங்க எந்த ஊரோ அந்த ஊரை பத்தி ஏதாவது பெருமையா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு few words வந்து நீங்க எழுதிட்டா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏதாவது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த ப்ரூஃப் ரீடிங் ஒர்க் தவிர அவங்க கிட்ட இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டியூஷன், அப்புறம் ரைட்டிங் ரெஸ்யூம்ஸ், ரைட்டிங் கவர் லெட்டர்ஸ், ஆஃபர் கரியர் கோச்சிங், டிரான்ஸ்லேட்டிங் ஜாப், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதெல்லாம் கூட நீங்க டிக் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ள இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து பினிஷ் பண்ணிடலாம். பினிஷ் பண்ணனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து மெயில்ல வரும். நீங்க வந்து சில வாட்டி வந்து அந்த உங்க ஆன்சர்ஸ் வந்து தப்பா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். 24 ஹவர்ஸ் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் வந்து திரும்பி நீங்க இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். சோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் எடுத்துக்கலாம். திரும்பி அதுவும் தப்பாயிடுச்சுன்னா திரும்பி 24 ஹவர்ஸ். சோ வந்து 24 ஹவர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட் வந்து எத்தனை அன்லிமிட்டெட் டெஸ்ட் வேணா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஃபெயில் ஆயிட்டான்னு கவலையே பட தேவையில்லை. ரொம்ப ஈஸியா வந்து இந்த டெஸ்ட்டை நீங்க முடிச்சிடலாம். இங்க ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தானாவே கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியா வந்து இந்த ஒர்க்கை நீங்க பினிஷ் பண்ணிடலாம். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கே அப்ளை பண்ணுங்க. இந்த ப்ரூஃப் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப். இது படிச்சவங்க படிக்காதவங்க, ஜஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க கூட இங்க நீங்க பாத்துக்கலாம். இவங்க எஜுகேஷன் பத்தி எதுவுமே கேட்கல. நீங்க 10th பாஸ் 12th பாஸ் இல்லாட்டி இப்போ ஸ்டூடெண்டா இருந்தா கூட இந்த ஒர்க் வந்து நீங்க தாராளமா பண்ணலாம். கண்டிப்பா இதை அப்ளை பண்ணி பாருங்க. என்ன டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.